சரி, இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல எந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் போனா கரெக்டான சாய்ஸ்? இப்போ ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனாக எனக்கு தோணலை. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ க்ரூட் ப்ரைஸஸ்லாம் மேலே போயிட்டுருக்கு. வார்னால மேலே போயிடுச்சு. இந்த க்ரூட் ப்ரைஸஸ் மேலே இருக்கும்போது எல்லா கமாடிட்டிஸோட விலையும் மேலே ஏறிட்டே இருக்கு. இப்போ 2 வருஷமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஈக்விட்டியில் ரிட்டர்ன்ஸே வரலை. அப்போ இப்போ தான் வந்து ஒரு வேல்யூவேஷன் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருது. முன்னாடி வந்து ஓவர் வேல்யூடாக இருந்தது. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே வந்து ரிட்டர்ன் வந்து குறைஞ்சிட்டே இருக்காது. அட் சம் பாயிண்ட் வந்து ரிட்டர்ன் திருப்பி அதிகமாக ஆரம்பிக்கும் ஈக்விட்டியில். நீங்கள் வந்து இந்த சமயத்துலேருந்து நீங்கள் ஈக்விட்டியில் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 1 இயர்க்கு அப்புறம் வந்து வார் வந்து சீக்கிரமாக முடிவுக்கு வந்துருச்சு, க்ரூட் ப்ரைஸ்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு கூடி இருக்காது. இப்போவே இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கூடணுங்கிற அவசியம் இருக்காது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஒரு 2 to 3 months அதுதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே போ சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் வந்து வேண்டாம்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா 2 பேராலையும் வந்து இவ்வளோ செலவு பண்ணி போரை நடத்த முடியல. ஸோ இதுக்கு மேலே வந்து போர் வந்து அதிகமாகிறத விட குறைய தான் சான்ஸ் அதிகமாகும். இப்போ எந்த செக்டர்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வார் நடந்துகிட்டு இருக்கு, டிஃபென்ஸ் போகலாமா, இல்லை பேங்கிங் வந்து எல்லாருமே பேங்க் சேஃபான செக்டர் சொல்கிறாங்க. பேங்க்கு இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ எந்த செக்டார் சார் சேஃபாக இருக்கு? பேங்க்ஸ் எல்லாம் என்னென்னா எக்கனாமி பாதிக்கும்னு எல்லோரும் நினைக்கிறதுனால பேங்க்ஸ்லாம் விழுந்திருக்கு. ஒரு சில பேங்க்கில் வந்து நியூஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த பேங்க் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் பேங்க் வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஒன்றுமே கூடவே இல்லை. ஸோ அதனால் பேங்க்கோட வேல்யூவேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப லோ லெவலில் ரொம்ப சீப்பாக இருக்குது. க்ரோத் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இல்லாமல் இருக்கும். 2 குவார்ட்டருக்கு இல்லை 3 குவார்ட்டருக்கு இல்லாமல் இருக்கும். பின்னாடி க்ரோத் வரப்போகுது. முன்னாடி பண்ண க்ரோத் திருப்பியும் வரப்போகுது. இப்போ தான் இல்லை, தற்காலிகமாக தான் இல்லை. ஸோ அந்த சமயம் வந்து நமக்கு க்ரோத் வரும்போது நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து அதிகமாக வாங்கி வெயிட் பண்ணணும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு இன்வெஸ்டர் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் விக்னேஷ் நாகப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள்? நல்லா இருக்கு சார். சரி, இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் எந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் போனால் கரெக்டான சாய்ஸ் சார்? இப்போ ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனாக எனக்கு தோணலை. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ க்ரூட் ப்ரைஸஸ்லாம் மேலே போயிட்டுருக்கு. வார்னால மேலே போயிடுச்சு. இந்த க்ரூட் ப்ரைஸஸ் மேலே இருக்கும்போது எல்லா கமாடிட்டிஸோட விலையும் மேலே ஏறிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பிளாஸ்டிக் சம்மந்தமான பொருட்களோட விலை, இப்போ வந்து மூலப்பொருட்களான விலையெல்லாம் கூடிகிட்டே இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தோட விலையும் அதிகமாகும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னா பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தும் போது அந்த டைமில் வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் போடுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்க சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து இப்போ வாங்கினீங்கன்னா இப்போ வரக்கூடிய வேல்யூவேஷன்ஸ் வந்து குறையும். டெட் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக இருக்கும்போது குறைவாக தான் வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானதுக்கப்புறம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அந்த டெட் பாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உள்ள ரிட்டர்ன் வந்து அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வெயிட் பண்ணி பாண்ட் வாங்குறது ஒரு பெட்டர் டெசிஷனாக இருக்கும். நான் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போவே பாண்ட் வாங்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைய போகும்போது உங்களுக்கு இப்போ வச்சிருக்க பாண்ட் ஈல்டு பெட்டராக இருக்கும்போது இப்போவே நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நல்ல முடிவாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கும்போது பட் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது. ஸோ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் அசட் அலோகேஷனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு டெட் வாங்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இப்போ எனக்கு தோணலை. அதுக்கு நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டே நிறைய கரெக்டாக இருக்குது. நீங்கள் அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் இப்போ பார்க்கலாம். எதுக்கு நிறைய பேர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு போகலான்னு கேட்குறாங்கன்னா, ஆல்ரெடி ஈக்விட்டி மார்க்கெட்டில் 2 இயர்ஸாகவே ரிட்டர்ன்ஸ் வந்து கிடையாது. ஸோ 2 இயர்ஸே எதுவுமே ரிட்டர்ன்ஸ் இல்லாத போது டெட் ஃபண்ட்ஸில் போட்டிருந்தா எனக்கு வந்து ஒரு 7 to 8% கிடைக்கும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் போகலாமான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டாமா சார்? இல்லை, என்னென்னா இப்போ 2 வருஷமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஈக்விட்டியில் ரிட்டர்ன்ஸே வரலை. அப்போ இப்போ தான் வந்து ஒரு வேல்யூவேஷன் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருது. முன்னாடி வந்து ஓவர் வேல்யூடாக இருந்தது. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே வந்து
ரிட்டர்ன் வந்து குறைஞ்சிட்டே இருக்காது. அட் சம் பாயிண்ட் வந்து ரிட்டர்ன் திருப்பி அதிகமாக ஆரம்பிக்கும் ஈக்விட்டியில். நீங்கள் வந்து இந்த சமயத்துலேருந்து நீங்கள் ஈக்விட்டியில் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 1 இயர்க்கு அப்புறம் வந்து வேல்யூவேஷன்ஸ் கூடும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். நீங்கள் வந்து பாண்ட் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பெட்டர். அப்போ வந்து ஈக்விட்டி ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அப்போ நீங்கள் ஈக்விட்டிலேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அப்போ பாண்ட் வாங்கியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஈக்விட்டி வேல்யூவேஷன்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் குறைஞ்ச இடத்துல நீங்கள் விற்கக்கூடாது ஈக்விட்டியை. நீங்கள் 2 வருஷத்துக்கு குறையிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு விற்காமல் இந்த சமயத்தில் நீங்கள் ஈக்விட்டியை விற்றீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பொருளை வந்து குறைச்ச விலைக்கு விற்கிற மாதிரியான உங்கள் அசெட் உங்களோட சொத்தை வந்து குறைச்ச விலைக்கு விற்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். அது இப்போ ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை விற்றுட்டு நீங்கள் ஈக்விட்டி பாண்டுக்கு போகிற அவசியம் இப்போ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு போகிற அவசியம் இப்போதைக்கு இல்லை. இப்போதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து குறைச்சி இப்போ 5.25 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து ஏறாது அப்படின்னு தான் ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ இந்த வார்னால வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் மறுபடியும் அதிகப்படுத்துவாங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்றுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைய வாய்ப்பு இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இப்போ குறைஞ்சாதான் இப்போ டெட் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். இப்போ குறைய போகுதுன்னா இப்போ நம்ம டெட்டில் வாங்கலாம். இப்போ ஆனால் குறையாதுங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். கூடுமான்னு கேட்டால் இப்போதைக்கு சொல்ல முடியல. வார் வந்து சீக்கிரமாக முடிவுக்கு வந்துருச்சு, க்ரூட் ப்ரைஸ்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு கூடி இருக்காது. இப்போவே இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கூடணுங்கிற அவசியம் இருக்காது. ஆனால் வார் எப்போ முடியும்னு தெரியல. க்ரூட் ப்ரைஸஸ் எப்போ வந்து திருப்பி ஒரு பழைய $60 per பேரலுக்கு வரும்னு தெரியல. அது இன்னொரு 6 மாதத்துக்கு இதே மாதிரி $100 மேலே இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து எல்லாத்தோட பொருள் விலையும் கூடும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கூட்டுறதுக்கான ஒரு அவசியம் வரலாம். இப்போ நமக்கு சொல்ல முடியாதது. இப்போ க்ரூட் ஆயில் பிரைஸ் இந்த ரைஸ் வந்து ஸ்பெகுலேஷனால் நடக்குதா இல்லை உண்மையிலே டிமாண்ட்னால தான் நடக்குது? இல்லை, டிமாண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. டிமாண்ட் வந்து திடீர்னு வாருக்கு அப்புறம் கூடவே இல்லை. என்ன ஆயிட்டு இருக்குன்னா வந்து நமக்கு வர வேண்டிய க்ரூட் ஆயில் வந்து எங்கேயோ பிளாக் ஆகி நிற்கிறதுனால சப்ளை ஷார்ட்டேஜ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பொருளோட விலை வந்து அதனால கூட போகுது. அதனால தான் வந்து க்ரூட் ப்ரைஸஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா $60-65 இப்போ $110 போய் இப்போ ஒரு $80-90 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு நாளைக்கு மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ 100 கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஸோ இது வந்து எப்போ வந்து அந்த ஷிப்ஸ் எல்லாம் வந்து வர முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து நமக்கு தடை இல்லாமல் நமக்கு க்ரூட்லாம் வரும், கேஸ்லாம் வருமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம க்ரூட் ப்ரைஸஸ் வந்து குறையும். இல்லை வந்து குறையாமல் இதே மாதிரி வார் நீடிச்சுன்னா இதே மாதிரி அதிக லெவலில் கூட க்ரூட் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம். லாஸ்ட் 1 இயரா கோல்டு சில்வர் ஏறிட்டு இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எல்லாமே நிறைய ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ சேம் அவங்க வந்து க்ரூட் ஆயிலுமே வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டு நெக்ஸ்ட் வந்து சைக்கிளில் க்ரூட் ஆயில் வந்து இருக்கு. ஸோ அகைன் வந்து க்ரூட் ஆயிலுமே வந்து இவ்வளோ, ஏன்னா இப்போ கோல்டு சில்வர் ஏறதுக்கு 1 இயர் ஆச்சு. பட் க்ரூட் ஆயில் ஏறுறதுக்கு வந்து சில வீக்ஸ்லேயே வந்து $60 இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 120 போயிட்டு மறுபடியும் 100ல் வந்து ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இதில் ப்ராஃபிட் பார்க்கறது சரியா? இல்லை, இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு வார் வரப்போகுதுன்னு தெரியாது. அவங்க எதிர்ச்சியாக வாங்கியிருப்பாங்க, அது கூடியிருக்கலாம். இல்லை வார் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து வாங்கியிருப்பாங்க, அது கூடியிருக்கலாம். இப்போ கூட அவங்களுக்கு எப்போ வார் முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அது இந்த வார் நடத்தக்கூடிய 2 கண்ட்ரிக்குமே தெரியாது. அதனால் வந்து நமக்கு வந்து இது ஒரு ஸ்பெக்குலேட்டிவாக நம்ம ரிஸ்க் எடுக்கணுமாங்கிறது அவங்கவுங்க முடிவாக தான் இருக்கணும். அவங்க ரிஸ்க் எடுக்கிறேன், நான் இந்த விலையில் நான் க்ரூடை வாங்குகிறேன், இதுலேருந்து எனக்கு மேலே போகும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். பட் எவ்வளோ தான் க்ரூட் மேலே போகும்? ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் வந்து ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $120 மேலே போனதே இல்லை. அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஒரு 10 வருஷமாக அந்த லெவலுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாளாக $60-70 இருந்த க்ரூட் வந்து இதனால மட்டும்தான் கூடியிருக்கு. இது எப்போ அந்த வார் நிற்குமோ அது திருப்பி குறைய போகுது. ஸோ இதுலேருந்து எவ்வளோ கூட போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல ஸ்பெக்குலேட் பண்ணி நம்ம இப்போ போய் க்ரூட் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு கரெக்டாக படலை. அது ஆக்சுவலாக இப்போ நடந்துகிட்டு இருக்க உக்ரைன் ரஷ்யா வார்ல வந்து எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பாதிக்கப்படலை. பட் இப்போ வந்து யூஎஸ் ஈரான் இந்த இஸ்ரேல் வார்ல வந்து எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பாதிக்கப்படுறாங்க. சாதாரண மக்கள் கூட பாதிக்கப்படுறாங்க. எல்பிஜி ரைஸு அப்புறம் எல்லா பொருளோட விலையுமே வந்து அதிகரிக்குது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெட்ரோல் டீசல் விலையுமே வந்து அதிகரிக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ இதே மாதிரி அதிகரிச்சுட்டே போனா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி மக்கள் வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா எக்ஸ்பென்ஸுமே ரொம்பவே அதிகமாயிடுது. இல்லை, அந்த அளவுக்கு போக விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ எல்லா கண்ட்ரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்வால்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சா எல்லாருக்கும் பாதிப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு நாடு இல்லை, பல நாடுகளுக்கு பாதிப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபியூவலுங்கிறது வந்து எல்லா நாட்டையும் பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. காஸ்ட் எல்லாராலையும் காஸ்ட் கூடும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படும். அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. ஸோ இப்போ அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வார் வேண்டாம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ ஒரு ஒரு தடவை வந்து அட் சம் பாயிண்ட் வந்து முடிவுக்கு வந்து தான் ஆகணும். அதுவும் இப்போ முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் வந்து எல்லாரும் அவங்கள போய் ப்ரெஷர் பண்ணுறாங்க இப்போ வார நிப்பாட்ட சொல்லி. ஸோ இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பேச்சுவார்த்தை எவ்வளோ சுமூகமாக முடியதை பொறுத்து சீக்கிரம் முடியலாம். இல்லை வந்து அது கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு நாளாச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகி கூட முடியலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஒரு 2 to 3 months அதுதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓகே. எல்லாரும் வந்து வேண்டாம்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா 2 பேராலையும் வந்து இவ்வளோ செலவு பண்ணி போரை நடத்த முடியல. ஸோ இதுக்கு மேலே வந்து போர் வந்து அதிகமாகிறத விட குறைய தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வார் சீக்கிரம் நீங்க சொன்ன மாதிரி 3 to 4 மந்த்லயே இந்த வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இதோட இம்பாக்ட்லேருந்து இந்தியன் எக்கானமி மறுபடியும் வந்து ரீவைன் ஆகுறதுக்கு எவ்வளோ நாள் சார் எடுக்கும்? இது வந்து நம்ம அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டை பொறுத்து தான் சொல்லணும். இந்த குவார்ட்டர் ம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எல்லார்ட்டையும் இன்வென்ட்ரி இருந்துச்சு. மார்ச் கடைசி ஆரம்பத்தில தான் நமக்கு வந்து வார் வர ஆரம்பிச்சுச்சு. அந்த டைமில் தான் நமக்கு வந்து க்ரூட்லாம் ம். விலை ஏறுச்சு. ஸோ எல்லார்ட்டையும் முன்னாடி வாங்கியிருந்த க்ரூடை வச்சு அவங்க வந்து இந்த குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா தான் வரும். அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் தான் வந்து எல்லாருக்கும் பாதிக்கும். ஏன்னா இப்போ தான் அவங்க வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாம் அடுத்து ம். இந்த குவார்ட்டருக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாம் அதிக விலையில் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது இப்போ வார் இப்போவே முடிஞ்சிருச்சுன்னா, விலை கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா, அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டும் ரொம்ப பாதிப்பு இல்லாமல் ஒரு மாதம் தான் உங்களுக்கு பேடாக இருக்கும். மற்ற 2 ம். மாதம் கொஞ்சம் பிக்கப் ஆயிரும் விலை சைடில். ஸோ அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டும் பேடாக இருந்துச்சு. இந்த குவார்ட்டர் ரிசல்ட் பரவாயில்ல. ம். ஜூன் ரிசல்ட் சொல்கிறேன். ஜூலை மாதம் வரக்கூடிய ரிசல்ட் வந்து மோசமான ரிசல்ட்டாக வந்துச்சு. இதனால் இந்த க்ரூட் ப்ரைஸஸ்னால வந்துருச்சுன்னா, அப்போ வந்து நமக்கு டிமாண்ட் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு அப்போ பார்க்கணும். ப்ரைஸ்லாம் மேலே ஏறும்போது டிமாண்ட் வந்து குறையலாம் இல்லையா? டிமாண்ட் குறையும் போது கம்பெனியோட க்ரோத் பாதிக்கும். இல்லை மார்ஜினாவது குறையும். அவங்களுக்கு இந்த அளவுக்கு மார்ஜினாவது இல்லாமல் இருக்கும். ஸோ க்ரோத் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு நம்ம எக்கனாமி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு வந்து இது நியூஸ் பேஸ்டு தான். எந்த அளவுக்கு நமக்கு ம். சீக்கிரமாக நல்ல நியூஸ் வருதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாதிப்பு இருக்காது. நமக்கு நல்ல நியூஸ் வர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சு அதுக்கப்புறம் தான் ஏற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எதுக்கும் நம்ம வந்து தயாராக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதை வந்து கொஞ்சமாக பண்ணி பின்னாடி விழுந்துச்சுன்னா இன்னும் அது அந்த சமயம் வாங்குறதுக்கு நம்ம ஒரு மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இப்போ நம்ம வாங்கணும். ஓகே. மொத்தமாக இப்போ போய் வாங்கிடக்கூடாது. அதே சமயம் வந்து நம்ம இப்போ போய் ஒரு விலை எல்லாத்தையும் குறைஞ்சிருக்கும் போது போய் நம்ம பேனிக் ஆகி நம்ம விற்கவும் கூடாது இப்போ. ம். ஸோ நம்ம வந்து லாங் டேர்ம்க்கு யோசிச்சு பொறுமையாக வாங்கக்கூடிய சமயம் தான் இப்போ. ஷார்ட் டேர்ம்க்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இப்போ. 2 இயர்ஸா வந்து மார்க்கெட் ஃபால்ல தான் இருக்கு. பட் இருந்தாலுமே ஸ்மால் கேப் ஃபண்ட், இல்ல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இது 2மே வந்து லாங் டெர்ம்ல 15% மேல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து குடுத்துருக்கு. பட் லாங் டெர்ம்ல இவ்ளோ குடுக்கும்போது, ஷார்ட் டெர்ம் பார்த்து இன்வெஸ்டர்ஸ் ஏன் பயப்படுறாங்க? இல்லை லாங் டேர்ம் வந்து நல்லா தான் இருக்குது இந்தியாவுக்கு. எப்போவுமே ம். வந்து உங்களுக்கு இந்தியாவோட பெர் கேபிட்டா வந்து கூட தான் போகுது. ஜிடிபி க்ரோத் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா வேல்யூவேஷன்ஸ் தான் ப்ராப்ளம். இப்போ வந்து ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024 வந்து ரொம்ப பல மடங்கு கூடி இருந்துச்சு ஸ்மால் கேப் வேல்யூவேஷன்ஸ், ம். மிட் கேப் வேல்யூவேஷன்ஸ். அது வந்து இப்போ தான் வந்து ஒரு சராசரி நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த 1 வருஷமா 1.5 வருஷமா எந்த மூமெண்ட்டும் இல்லாததுனால. அதிலே இன்னும் சில கம்பெனிஸ் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நம்ம ஹோல் இண்டெக்ஸே இப்போ சீப்பாக ம். இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஷார்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வீக்னஸ் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு ஜியோபொலிட்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது சின்ன கம்பெனி தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகும். பெரிய கம்பெனியை விட ம். சின்ன கம்பெனி தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகும். பெரிய கம்பெனியால் சீக்கிரம் வந்து தாக்கு பிடிக்க முடியும். இல்லாட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு நீடிச்சா கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் சின்ன கம்பெனிஸால் அது வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கான கஷ்டம் அவங்களுக்கு அதிகமாக கஷ்டமாக இருக்கும் அது. அதனால ஸ்மால் கேப்ஸ் அதனால ரிஸ்கின்னு சொல்கிறோம். நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இன்னும் ஸ்மால் கேப் ரிஸ்கின்னு சொல்கிறோம். ஸோ அதில் க்ரோத் வந்து வர்றது வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ம். நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ரொம்ப க்ரோத் இல்லாமல் இருக்கும். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு. அப்படிங்கிறதுனால எல்லாரும் இப்போ பொறுத்து வாங்கணும். இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருந்தால் வாங்கினா போதும். இப்போவே அவசரப்பட்டு வாங்க வேண்டாங்கிறதுனால ஷார்ட் டேர்ம் இஸ் நாட் குட் ஃபார் ஸ்மால் கேப் கம்பெனிஸ். வேல்யூவேஷன்ஸும் ஒரு காரணம், க்ரோத்தும் இன்னொரு காரணம். ஸோ இதனால நமக்கு லாங் டேர்ம் நல்லா இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் நல்லா இல்லாததுனால நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் வேல்யூவேஷன் நம்ம கம்ஃபர்டபுளாக வந்தோன்னே வாங்குறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே. இப்ப நெறைய பேரோட போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இப்ப அவங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாம அமைதியா இருக்கலாமா? இல்ல ஸ்டாகர்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாமா? ஸ்டாகர்டாக கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோ நெகட்டிவாக இருக்குதுன்னு இது என்ன காரணம்னா, லாஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து ஹையர் வேல்யூவேஷனில் ம். வாங்கியிருப்பீங்க. அதில் வந்து அதுலேயுமே சில கம்பெனிஸ் வந்து நீங்கள் நல்ல சீப்பான வேல்யூவேஷனில் வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கு. இந்த ஒரு 1.5 வருஷம் மார்க்கெட் ம். நல்லா இல்லாட்டியும் அந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கு.
நிறைய கம்பெனிஸ் வந்து மார்க்கெட் விழுந்தாலும் அது விழுகலை, ரிட்டர்ன் பண்ணாட்டி கூட மார்க்கெட்டில் எல்லா கம்பெனிஸும் விழுந்தாலும் சில கம்பெனிஸ் வந்து விழுகாமல் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் நல்ல கம்பெனி பார்த்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ம். போர்ட்ஃபோலியோ நல்லா தான் இருக்கும். இப்போ கூட உங்களுக்கு ஓவர் த லாங் டேர்ம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். நல்ல கம்பெனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்தா நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் growth வரும், கண்டிப்பாக வரும். அந்த வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் கூடும். அப்போ நீங்கள் கூடும்போது இந்த விலை உங்களுக்கு கிடைக்காது. அந்த சமயத்தில் இந்த விலைக்கு நீங்கள் வாங்க முடியாது. அதனால் இப்போவே ம். நீங்கள் வாங்கி வெயிட் பண்ணீங்கன்னா growth வரும்போது உங்களுக்கு நல்ல ரிவார்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து growth வரும்போது நான் அப்போ போய் வாங்க வேணா, இந்த சீப்பாக இந்த விலைக்கு வாங்க முடியாது. ஸோ லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் நீங்கள் வாங்கி வெயிட் பண்ணீங்கன்னா growth வர வர உங்களுக்கு நல்லது. இப்ப எந்த செக்டார்ஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணலாம்? இப்ப வார் நடந்துகிட்டு இருக்கு. டிஃபென்ஸ் போலாமா? இல்ல பேங்கிங் வந்து எல்லாருமே பேங்க் சேஃபான செக்டார் சொல்றாங்க. பட் பேங்க்குமே இப்ப ரீசென்ட்டா வந்து நிறைய வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ எந்த செக்டார் சார் சேஃபா இருக்கும்? டிஃபென்ஸ் கம்பெனிஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் நல்ல ஆர்டர்ஸ் இருக்குன்னு தெரியும். ம். அதனால வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது டிஃபென்ஸ், செமிகண்டக்டர்ஸ் மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம். பேங்க்ஸ் எல்லாம் என்னென்னா எக்கனாமி பாதிக்கும்னு எல்லாரும் நினைக்கிறதுனால பேங்க்ஸ்லாம் விழுந்திருக்கு. ஒரு சில பேங்க்கில் வந்து நியூஸ் வந்து ஏதோ ஒரு ம். அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த பேங்க் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் பேங்க் வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஒன்றுமே கூடவே இல்லை. ஸோ அதனால் பேங்க்கோட வேல்யூவேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப லோ லெவலில் சீப்பாக இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய சேஃப்டி இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி பேங்க்ஸில். ஸோ நீங்கள் சேஃப்டி இருக்க ஒரு இடத்துல கண்டிப்பாக எக்கனாமி க்ரோ ஆனால் கண்டிப்பாக கடன் வளர்ச்சியும் கூடும் இல்லையா? ஸோ எக்கனாமி கண்டிப்பாக இந்தியா க்ரோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கடன் வளர்ச்சியும் நமக்கு 12-13% வரப்போகுது இந்தியாவில். ஏன்னா ஜிடிபியே நாமினல் ஜிடிபியே 10% க்ரோ ம். ஆகும்போது கடன் வளர்ச்சியும் 12-13% க்ரோ ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குறையாத ஒரு செக்டர், இதுலேருந்து கீழே குறையாத ஒரு செக்டர் வந்து 12-13% கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய செக்டர் பேங்க்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 12-13% ரிட்டர்ன் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இதுலேருந்து குறைய ரொம்ப சான்ஸ் இல்லாதனால பேங்க்ஸ் ஒரு சேஃபான செக்டர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் லார்ஜ் பேங்க்ஸ். சின்ன பேங்க்ஸ் ம். வந்து உங்களுக்கு growth வந்து முன்ன பின்ன வரலாம். பட் லார்ஜ் பேங்க்ஸ் வந்து எக்கனாமி நல்லா க்ரோ ஆகும்போது கண்டிப்பாக லார்ஜ் பேங்க்ஸோட growth நல்லா தான் இருக்கும். ஸோ பேங்க்ஸ் இஸ் ஒன் செக்டர், சேஃப்டி வைஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பவர் பேஸ்டு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இந்த எலக்ட்ரிக்கான கான்செப்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ க்ரூட் ப்ரைஸஸ் கூட கூட பெட்ரோல் விலையெல்லாம் ம். கூடும்போது உங்களுக்கு வந்து கேஸ் விலையெல்லாம் கூடுது. இப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன நினைப்போம், நமக்கு வந்து சரி இதெல்லாம் கூடுனா நமக்கு வந்து சரி பேசாமல் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிக்கலாம், இல்லை வந்து பவர் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா பவர் விலை கூட போகுது இல்லையா? அப்போ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து வாங்கினோம்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கூட போகுது. அப்படிங்கிறதுனால நம்ம பவர் செக்டார், பவர் தீமில் நம்ம வந்து அது ரொம்ப விழுகலை அந்த செக்டார். பட் இருந்தாலும் வந்து நல்ல growth இருக்கக்கூடிய ஒரு செக்டாராக நான் பார்க்குறேன் பவர் செக்டாரை. இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட செக்டாராக இருக்கட்டும். ம். அப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய செக்டார்ஸ் வந்து கொஞ்சம் சேஃப் செக்டார்ஸாக இருக்குது. இப்போ வந்து டெலிகாம்லாம் இந்த இதில் கூட நமக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அவங்களோட ப்ராஃபிட் growth இருக்க தான் போகுது. அப்புறம் ஃபார்மா கம்பெனிஸ், ஏதாவது 1-2 ஃபார்மா கம்பெனியும் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து ஏதாவது 1-2 வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ தான் சீப்பாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப பாதிக்க போகிறதில்ல. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தேவையான மருந்தை வாங்க தான் வேணும். ஸோ அந்த கம்பெனியோட growth பாதிக்க போகிறதில்ல. ஸோ ஃபார்மா கம்பெனிஸ் பார்க்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோ கம்பெனிஸும் பார்க்கலாம். ஏன்னா ஆட்டோ கம்பெனிஸில் சொல்கிற மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான ஆட்டோ கம்பெனிஸும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ் இருக்குது. இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்க்கலாம். ம். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் வந்து ஒன்றுமே ஆகலை. growth எப்போ வருதோ அப்போ நல்ல வேல்யூ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல செக்டர்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ. இப்போ மார்க்கெட்ல வந்து நிறைய புதுசா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து ஜாஸ்தி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐபி மூலமா ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து எஸ்ஐபி தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ 23ல ஒருத்தர் என்ட்ரா இருந்தார் அப்படி மந்த்லி 10,000 போட்டிருந்தாரு அப்படின்னா, இப்போ வரைக்குமே அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவ்ல தான் வந்து போயிட்டு ம். இருக்கு. ஸோ இத பார்த்துட்டே வந்து மார்க்கெட் மேல நிறைய பேருக்கு புதுசா ஒரு பிகினரா இருந்தா கண்டிப்பா அந்த மார்க்கெட் மேல இந்த சமயம் வந்து நம்பிக்கையே ம். இருந்திருக்காது. ஸோ ம். எஸ்ஐபி வந்து வித்ட்ரா பண்ணலாம், இல்ல ஸ்டாப் பண்ணலாம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ம். ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் உங்களை கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் வாங்கிட்டே இருக்கீங்க அதை, அது வந்து இன்னும் சீப் ஆகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பொருளை? சீப் ஆகுறத விட நான் போட்ட பணம் எனக்கு லாஸ்ல தானே சார் போயிட்டு இருக்கு. கரெக்டு. பட் வந்து அந்த பொருள் நல்ல பொருள்னு உங்களுக்கு தெரியும். நல்ல growth வரக்கூடிய ஒரு இது நீங்கள் வந்து அது உங்களுக்கு இன்னும் இப்போ ஒரு இடமே வாங்குறீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்தோட மதிப்பு கூடிட்டே இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ம். உங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த இடத்தோட வேல்யூ கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த ம். லேண்ட் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால விலை குறைஞ்சிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்குவீங்களா? அந்த சமயத்தில் விற்பீங்களா? அதான் நம்ம இப்போ யோசிக்கணும். நான் வந்து எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி தான் நம்ம அந்த ஒரு ஈக்விட்டியையும் பார்க்கணும். நம்ம லேண்ட் ஒரு அசெட்னு சொல்கிறோம்ல, ம். அந்த மாதிரி ஈக்விட்டியும் ஒரு அசெட் தான்.
நம்ம அந்த அசெட் வந்து நிறைய பேர் வாங்கும்போது காஸ்ட்லி ஆயிடுது, நிறைய பேர் விற்கும்போது சீப் ஆயிடுது. நம்ம எல்லாரும் வந்து நம்ம வாங்கும்போது காஸ்ட்லியாக இருக்கும்போது நமக்கு நமக்கு வந்து நல்லா கெயின் கிடைக்குது. அதே சமயம் எல்லாரும் விற்கும்போது நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் நம்ம போய் எல்லாரும் விற்கும்போது நம்ம விற்றோம்னா நம்ம வந்து குறைச்ச விலையில ம். விற்போம். நமக்கு வந்து அந்த ஒரு நல்ல சொத்தை, நல்ல ஒரு அசெட்டை கூட நம்ம குறைச்ச விலையில விற்கிற மாதிரி பண்ணிடுவோம். ஸோ அதனால நம்ம எப்போவுமே வந்து நல்ல சொத்து நல்ல சொத்தான்னு பார்த்துக்கணும், நல்ல ஒரு அசெட்டான்னு பார்த்துக்கணும். அந்த அசெட் சீப் ஆகும்போது நம்ம அப்போ தான் நிறைய எஸ்ஐபி ஆட் பண்ணணும். இந்த இந்த கேஸில் வந்து நீங்கள் வந்து குறையுது ம். மார்க்கெட், ஆனால் இப்போ தான் ஷார்ட் டேர்ம் தான் வீக்காக இருக்குது. அது மார்க்கெட்னால இல்லை, இந்த வார்னால, ம். இல்லை வந்து ஒரு ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ்னால, இந்த இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்னால குறையுது. ஸோ கம்பெனி எதுவும் தப்பு பண்ணல. க்ரோத் வந்து கொஞ்ச நேரத்துக்கு இல்லாமல் இருக்கும், 2 குவார்ட்டருக்கு இல்லை 3 குவார்ட்டருக்கு இல்லாமல் இருக்கும். பின்னாடி க்ரோத் ம். வரப்போகுது, முன்னாடி பண்ண க்ரோத் திருப்பியும் வரப்போகுது. இப்போ தான் இல்லை, தற்காலிகமாக தான் இல்லை. ஸோ அந்த சமயம் வந்து நமக்கு க்ரோத் வரும்போது நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து அதிகமாக வாங்கி வெயிட் பண்ணணும். நீங்கள் இப்போ விற்கவோ இல்லை வந்து எஸ்ஐபியை நிப்பாட்டினீங்கனாலோ, இல்லை நீங்கள் எஸ்ஐபியை நீங்கள் விட்டுட்டு ரிடீம் பண்ணாலோ, ம். மியூச்சுவல் ஃபண்டில் ரிடம்ஷன் பண்ணாலோ, நீங்கள் வந்து உங்கள் பொருளை வந்து நீங்கள் குறைச்ச விலைக்கு விற்றுட்டு வர்றீங்கன்ற ஒரு அர்த்தம் தான் அதில் இருக்குது. நீங்கள் வந்து அதிகமாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் பின்னாடி வரும்போது நீங்கள் நிறையா வாங்கி வச்சுருப்பீங்க அந்த சமயத்தில். ஏன்னா நீங்கள் சீப்பாக கிடைக்கும்போது நிறையா, அதே பணத்துக்கு ரூ. ம். 10,000க்கு எஸ்ஐபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக யூனிட் கிடைக்கும், விலை சீப்பாக இருக்கிறதுனால. அப்போ நீங்கள் க்ரோத் வரும்போது நீங்கள் நல்லாவே வந்து உங்களுக்கு இறக்கத்தில் வாங்கினதுனால நல்லாவே ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. ஓகே. மார்க்கெட் பத்தி நெறைய விஷயங்கள சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.